டேய், அன்னைக்கு ராத்திரி ஜெயிலுக்கு திரும்பி வந்து என்ன சொன்ன நீ? கோபால் குடும்பத்தை தான் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண முடிஞ்சது. அந்த கேசட் என் கையில கிடைக்கல சொன்னியா இல்லையா நீ? அட ஆமா சார், கோர்ட்ல இப்ப என் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நான் பாட்டு கேசட்டை உங்க கையில கொடுத்துட்டேன்னா, நீங்க கோர்ட்ல சாதாரணமா எனக்கு சாட்சி எல்லாம் விட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? அதான் கேசட்டை மறைச்சு வச்சேன். இப்ப என்ன வெளியே விடுங்க, அரை மணி நேரத்துல கேசட்டோட வரேன். அப்படின்னா அவன் எந்த தைரியத்துல நம்மளை கூப்பிட்டு 4.5 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்கான்? ஹலோ, வணக்கம் சார், மறுபடியும் மதுரை. அவன்தான். டேய் ராஸ்கல், நீ மட்டும் என் கையில கிடைச்ச. கொஞ்சம் மரியாதையோட பேசுங்களேன். டேய், உங்ககிட்ட கேசட் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுடா. உன்னை உடனடியா பிடிச்சு உள்ள தள்ளி. இரு, அன்னைக்கு உங்ககிட்ட பேசும்போது கேசட் இல்ல, ஆனா அன்னைக்கு நம்ம எல்லாம் பேசணுமே, அதை அழகா கேசட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சத்தத்தையே காணோம்? அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கா? அன்னைக்கு கேசட்டே இல்லாம 4.5 லட்சம் ரூபாய் பேசினேன். இப்ப கைவச கேசட் இருக்கு, அதனால ரேட் கொஞ்சம் கூடுதல் ஆகும். எவ்வளவு என்னங்கிறதுக்கு மறுபடியும் நானே போன் பண்றேன். ஓகே, பாய். வாட்ஸ் தி மேட்டர்? சீரியஸ் மேட்டர். நாம ஏதோ வாக்குமூலம் கொடுக்கும் மாதிரி அவங்ககிட்ட எல்லாத்தையும் உளறி தொலைச்சோம்ல. நீ கிரக பிரேசத்துக்கு போன மேட்டரை கட் பண்ணி கொடுன்னு அவங்ககிட்ட கேட்டேல்ல, அது. நான் மகாபலிபுரத்துல ஏதோ ஒரு பொண்ணு கூட அதை கட் பண்ணி கொடுன்னு நான் கேட்டேன்ல, அது. இப்படி நாம பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காயா? இவங்க இருக்கிற கேசட் பரவாயில்ல, கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்ணி தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இப்ப அவங்ககிட்ட பேசுற கேசட் வெளியே வந்துச்சுன்னா போச்சு. இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க வேண்டியதான். கம்ப்ளீட் சாப்டர் இஸ் க்ளோஸ்ட். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. என்ன, எங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கன்னு சொல்றியா? அது இல்ல சார். சொல்லேன்டா. ஏய், என்னன்னு சொல்லி தொலைய. இப்ப நீங்க போன்ல பேசுனீங்களே, அவன் ஒரு உலகமாக கிரிமினல். அதான் எங்களுக்கு தெரியுமே. நீ வேற புதுசா சர்டிபிகேட் கொடுக்கணுமா? நீ சொல்ல வந்து சொல்லி தொலைய. அந்த கிரிமினலை இந்த கிரிமினல் சந்திச்சா தான் சரியா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்க மொத்த பிரச்சனையும் நான் தீர்த்து காட்டுறேன். இனிமேலும் நாம அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவே கூடாது. மாயாண்டி ஜெயில இருந்து வெளியில வந்தாங்கிறதுக்கு உண்டான சாட்சிகளை நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நாம எப்படியும் தயார் பண்ணியே ஆகணும். அது முடிஞ்சாலும் முடியாட்டியும் கையில இருக்கிற கேசட்டை கொண்டு ஐஜிட்ட கொடுத்து அந்த 2 சீனியர் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள சொல்லணும். கவலையே படாதீங்க, நீங்க கேட்ட சாட்சி நாளைக்கு காலையில உங்க கையில 11 மணிக்கு இருக்கும். இப்ப எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். குட் நைட். குட் நைட். நில்லு. நீ யாருக்குமா குட் நைட் சொல்ற? எனக்கு அவர் கூட கொஞ்சம் வேலை இருக்கு. அவர் கூட கொஞ்சம் வேலையா, கொஞ்சர வேலையா? அம்மா லலிதா அம்மா, எனக்கு ரசகுல்லாக்கு ஒத்து வராதுன்னு நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். இருந்தாலும் உடம்பு புரியா பிடிச்சிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி உங்க பாஷையில சொல்லுங்க. குட். என்ன நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? நான் ரொம்ப பொறுப்போட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு எப்படி இருந்தாலும் இந்த கேஸ் ஜெயிச்சுடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு இல்லையா, அத பத்தி நான் அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். ருத்ரா ஹேவ் சம் சென்ஸ். நீ படிச்ச பொண்ணு, அந்த ஆளு 10%